ஆமே என்று சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிக்க போகிற காரியத்திலே கர்த்தருடைய வல்லமை விளங்கும். அல்லேலூயா. மகிமையான பிரசன்னம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். தேவ ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்தீங்க? உணர்ந்தவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்வோம். சத்தமாக அல்லே சொல்வோம். இது போதாது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு 2 ஜெப விண்ணப்பத்துக்கு மாத்திரமாக ஜெபம் பண்ண போகிறோம். முதல்ல நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கும்படி இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிப்பு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இந்த ரட்சிப்பை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் போதும், மற்றவை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு மனிதன் கெட்டு போகிறது தேவ சித்தம் அல்ல. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறது தேவ சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நம்முடைய குடும்பத்திலே, நம்ம பகுதியிலே ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்புக்காக நாம் இப்போ பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு நாமம்தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எந்த நாமம்? இயேசுவின் நாமம். அந்த நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை. உங்கள் பாவங்களும் அக்கிரமங்கள் தான் ரட்சிக்கப்படாததற்கு காரணம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற இந்த பகுதிகளில், எல்லா பகுதிகளிலேயும் பிசாசானவன் சுவிசேஷத்தின் வெளிச்சம் பிரகாசிக்க கூடாதபடி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், ரட்சிப்பை அடைய வேண்டும். மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்க. அப்படி எல்லாரும் எழும்பி நின்று உற்சாகமாய் பாரத்தோடு 5 மினிட் வேகமாக நேரம் இல்லை, எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், ஆண்டவரே 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 கூப்பிடு, சத்தமா கூப்பிடு. ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா, ரட்சிக்கப்படாதபடி உங்கள் கரம் குறுகி போகவில்லையே, உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே. எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் தான் உமக்கும் எங்களுக்கும் எதிராக ஆண்டவரே தடையா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கும்படி, எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கும்படி, எங்கள் தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற மாபெரும் ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை கொடுப்பீராக. உம்முடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே, ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லையே என்று சொன்ன தெய்வமே, ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு இப்பொழுதே ஊற்றப்படுவதாக எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத தாய்மார்கள், ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள், ஆண்டவரே எங்கள் பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிப்பை கண்டுகொள்வார்களாக, தேவ ரட்சிப்பை கண்டுகொள்வார்களாக, தேச ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக, தேவ திட்டத்தை அறிந்து கொள்வார்களாக, உமக்காக வாழுகிற பிள்ளைகளாக, உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாக, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரை சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளின் பேரை சொல்லுங்க. உங்கள் அண்ணனுக்கு பேரை சொல்லுங்க. உங்கள் தம்பிக்கு பேரை சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ரட்சிக்கப்படாத மக்களின் ரட்சிப்புக்காக வாய் திறந்து சத்தமா ஏசப்பா சோதரம் ஆண்டவரே, சோதரப்பா ரட்சிப்பை ஊற்றுவீராக. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருவனப்பட்டு எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாய் ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுகிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நோக்கி மன்றாடுகிற, உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிற
ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத சகோதரிகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கக்கூடாத கணவன், ரட்சிக்கக்கூடாத மனைவி ரட்சிப்பை கண்டுகொள்வார்களாக, ரட்சிப்பை கண்டுகொள்கிறாக. ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அந்த ரட்சிப்பு உண்டாவதாக. ரட்சிப்பு உண்டாகட்டும், எங்கள் பகுதியில் ரட்சிப்பு உண்டாகட்டும், எங்கள் பகுதியில் ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பை நீ காண்பாய் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே, நாங்கள் அந்த ரட்சிப்பை காண வேண்டும். எங்களை சுற்றியுள்ள மக்களின் ரட்சிப்பை நாங்கள் காண வேண்டும். நாங்கள் வாழுகிற பகுதியில் ரட்சிப்பை நாங்கள் காண வேண்டுமே. இரக்கம் பாராட்டுவீராக. உடைய அன்பு கரத்திலே தருகிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். In the name of Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு விண்ணப்பத்தை கூட நம்ம ஜெயிக்கலாம். எரோமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து ஒரு விண்ணப்பம் கூட ஜெபித்து முடிக்கலாம். வாசிக்கலாம். எரோமியாவின் புஸ்தகம் 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை, சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணம், அந்த சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் தான் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சிஸ்டர், இந்த பட்டணங்கள் யாருடைய கரத்தில் இருக்கு? சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறது. நன்றாக ஒரு கூட வாசிங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போன பட்டணத்தின் சமாதானத்தை தேடி, பட்டணத்தின் சமாதானத்துக்காக அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு அந்த பட்டணத்துக்கு சமாதானம் வரும்போது உங்களுக்கு சமாதானம் வரும். கரங்களை தட்டி தேவன் அமையும். நாம் வாழுகிற பகுதி, நாம் வாழுகிற தேசம், நாம் வாழுகிற தெரு, நாம் வாழுகிற இடம் இன்று சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறது. சிறைப்படுத்தப்பட்ட பட்டணத்தில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவனுடைய ஆதிக்கத்தில் தான் நாம் இந்த நாளில் இருக்கிறோம். இந்த சிறைபிடிக்கப்பட்ட பட்டணத்தின் சமாதானத்துக்காக அக்கிரமம், அநியாயம், அட்டூழியம் இதெல்லாம் சுற்றிலும் நடக்கிறது. நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற பகுதியிலே ஒரு சமாதானம் வேண்டும். ஆண்டவரே, ஒரு எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற பகுதியிலே, நீர் நாட்டி வைத்திருக்கிற பகுதியிலே, நீர் வைத்திருக்கிற பகுதியிலே தேசத்துக்கு ஒன்றாக எங்களை ஒவ்வொரு பகுதியிலே நாட்டி வைத்திருக்கிறீரே. அந்த தேசங்கள் இன்று சிறைப்படுத்தப்பட்ட பட்டணங்களாக இருக்கிறது. ஆண்டவரே, சத்ருவின் ஆதிக்கம், ஆண்டவரே, பாவங்களால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பட்டணங்களின் சமாதானம், அநியாயம், அட்டூழியம், அக்கிரமம் தேசத்தில் சுற்றி நடக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த பட்டணத்தில் தான் வாழுகிறோம். ஆண்டவரே, இந்த பட்டணங்களின் சமாதானத்துக்காக, நாங்கள் வாழுகிற பகுதியின் சமாதானத்துக்காக, நாங்கள் வாழுகிற தேசத்தின் சமாதானத்துக்காக, நாங்கள் வாழுகிற தெருவின் சமாதானத்துக்காக, நாங்கள் வாழுகிற பகுதியின் சமாதானத்திற்காக மன்றாடுகிறோம் அப்பா, மன்றாடுகிறோம் அப்பா. இந்த பகுதிக்கு சமாதானம் வரும்போது எங்களுக்கும் சமாதானம் வரும் என்று கட்டளை இட்டீரே அப்பா. அந்த சமாதானத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாரும் வாய் திறந்து சத்தமா கேளுங்க, சத்தமா கேளுங்க. உங்க பகுதிக்கு பேரை சொல்லுங்க, உங்க தெருவுக்கு பேரை சொல்லுங்க, நீங்க வாழுகிற பகுதியை சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற பகுதிக்காக, நாங்கள் வாழுகிற தெருவுக்காக, நாங்கள் வாழுகிற பகுதிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறைபிடிக்கப்பட்ட பட்டணத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம், ஆண்டவரே, கொலை, கொள்ளை, களவு, திருட்டு, ஆண்டவரே, விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவரே, சுற்றிலும் நடக்கிறதப்பா. இந்த பட்டணங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த பட்டணங்களிலே நாங்கள் ரத்தம் தளிக்கிறோம். ரத்தம் தளிங்க, ரத்தம் தளிங்க. நீங்க வாழுகிற பகுதியில் ரத்தம் தளிங்க, ரத்தம் தளிங்க, ரத்தம் தளிக்கிறோம். We sprinkle the precious blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறோம். அந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு சமாதானம் வரட்டும். நாங்கள் வாழ்கிற பகுதியில் எங்கள் நிமித்தம் சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, அந்த சமாதானம் அந்த பட்டணங்களுக்கு வரும்போது எங்களுக்கு சமாதானம் வரும் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானங்களை தாரும் அப்பா.
எங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானங்களை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் மிகுதியாய் இருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஒரு விண்ணப்பத்துக்காக கூட ஜெபிச்சிருவோமா? எழுப்புதலின் காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எழுப்புதல். வாங்க பஸ் வரீங்களா? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து ஒரு பாடலை மட்டும் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் சொல்ல போகிறோம். உன்னதமான கர்த்தரை நமக்கு அடைக்கலமாய் நாம் கொண்டிருக்கிறோம். ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதி நம் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டால் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சேர்ந்து சொல்லுவோம். வாதை உந்தன் அணுகாது மகனே, நேரிடாது மகனே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா. அழைத்தவரோ உண்மை உள்ளவர், கடைசி வரை நடத்திடுவார். அழைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்துமா சரீரத்தை அவரே குற்றமில்லாமல் காத்திடுவார். கரங்களை உயர்த்தி தட்டுவோமா எல்லாரும் சேர்ந்து? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ஆவியின் வசனமும் நமக்கு உண்டு. அன்றாட வெற்றி உண்டு. ஓ ஆவியான் வசனம் உண்டு. ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, நேரிடாது மகனே. வாதை உந்தன் பொல்லாப்பு மகனே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆமென் அல்லேலூயா. இந்த ஒரு விசை கூட ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு சில விண்ணப்பங்கள் கூட நமக்கு இருக்கிறது. நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ரதி மாயாதுரை என்கிறவங்க அவருடைய அக்கா புருஷனுக்காக அவங்க லங் இன்ஃபெக்ஷனால
நுரையீரல் பிரச்சனையினால அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதில் ஃப்ளூயிட் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுனால கிட்னி ஃபெயிலியர் கூட வரலாம் அப்படின்னு மருத்துவமனையில் இருக்கிறாங்களாம். ஐசியூவில் இருக்கிறாங்க. ஆக்சிஜன் சப்போர்ட்டோட இந்தியாவில் அல்ல, லண்டன் தேசத்தில், இங்கிலாந்து தேசத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜெப குறிப்பு எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சகோதரன் பிரின்ஸ் அவர்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நேரலையிலே அவங்க நம்மளோடு இணைந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்பொழுதே அந்த சகோதரனுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராக நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நுரையில் இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரே கிட்னியில் இருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறட்டும். உம்மால் சுகப்படுத்த முடியாத பலவீனம் இல்லை, உம்மால் சௌக்கியமாக்கப்பட முடியாத வியாதிகள் இல்லை. இப்படி தழும்புள்ள கரத்தை கர்த்தர் நீட்டி இப்பொழுதே நீ சுகப்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஈரோட்டில இருந்து கவிதா, உடைய கடன் பிரச்சனை மாறும்படி, வேலை கிடைக்கும்படி ஜெபிக்க கேட்ட கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். லதா நாமக்கல் இருந்து கடன் பிரச்சனை கர்த்தர்களுக்கு மாற்றி கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. திருச்சியிலிருந்து குழந்தை திரசு என்கிறவங்க 2 பிள்ளைங்க திருமணமாகி 5 வருடம், ஒரு மகள் 2.5 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த வருஷத்துல அந்த அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். தூத்துக்குடி இந்த எஸ்தர், அவருடைய 30 வயது மகளுக்கு திருமணமாகாமல் இருக்கிறது, கர்த்தர் திருமண தடைகளை மாற்றி கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாமக்கல் இந்த சத்தியசீலன் 35 வயது திருமண தடைகள் மாறும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காஞ்சிபுரத்திலிருந்து குளோரி என்கிற ஒரு சகோதரி 2 வார காலமாக மிகவும் அவங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர்களுக்கு ஒரு பூரணமான சுகத்தை கொடுக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மேரி செல்வி என்கிற ஒரு சகோதரி கணவனுக்காக உடல்நல சுகத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோமதி அரக்கோணத்திலிருந்து திருமணமாகி 2 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர் சீக்கிரமாய் இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும்படி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் வேண்டிக் கொண்ட எல்லா ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்தபடியினால் 2 கரத்தை நல்ல தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் கர்த்தருடைய வார்த்தையாய் வருவார்கள். நல்ல கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி